ஒரு 2 லைன்கள வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். "காலை எழுந்தவுடன் படிப்போ பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா" அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இன்றைய பெற்றோர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, கல்வி அப்படின்ற முறைமைய வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு சிறுவர்களுக்கும் திணிச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது சிறுவர்கள் அவர்களுடைய அந்த சிறு வயதில வந்து அவர்களுக்கான விளையாட்டு, அவர்களுக்கான சுதந்திரங்கள் எதுவுமே வழங்கப்படுறதில்ல. இலங்கையில இருக்கிற அந்த கல்வி முறைமையில வந்து இந்த புலமை பரிசில் பரீட்சை அப்படின்ற ஒன்றுக்கு வந்து சிறுவர்கள் வந்து அந்த முகம் கொடுக்கும்போது வந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கான அந்த சுதந்திரமே அந்த இடத்துல இல்லாம போயிருது. பேரண்ட்ஸா இருக்கலாம், ஆசிரியர்களா இருக்கலாம். எல்லாருமே வந்து இந்த சமூகத்தினரே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அழுத்தத்த தான் குடுத்துட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா இலங்கை அரச பொறுத்தளவுல வந்து ஒரு கல்வி முறைமையில வந்து ஒரு மாற்றத்த கொண்டு வரணும். சிறுவர்களுக்கான சுதந்திரத்த வந்து இலங்கை அரசு வந்து வழங்கணும் அப்படின்னு கூட சொல்லணும். அதுக்கான ஒரு கட்டமைப்ப வந்து இந்த அரசு வந்து உருவாக்கணும் அப்படின்னு கூட சொல்லிக் கொள்ளலாம். இன்றைய காலகட்டத்துல வறுமை அப்படின்றது எல்லாத்தையுமே ஆட்கொண்டுட்டு இருக்கு. அதுக்காக வந்து இப்ப இலங்கை எடுத்துக்கலாம், சர்வதேச நாடுகள் எடுத்துக்கலாம். எல்லா இடங்கள்லயும் பார்க்கும்போது சிறுவர் தொழிலாளர்கள் வந்து அதிகரிச்சுட்டு வராங்க. அத வந்து நம்ம முதல்ல வந்து இல்லாம ஒழிக்கணும். சிறுவர்கள வந்து சுதந்திரமா இருக்க விடணும். அவர்களுக்கான கல்விய வழங்கணும். அவர்களுக்கான விளையாட்ட நாம வழங்கணும். அவர்களுக்கான ஒரு அழகான ஒரு உலகத்த வந்து உருவாக்கணும். இன்றைய சிறுவர் தினத்தில இருந்து அது பெற்றோர்களா இருக்கலாம், சமூகத்தில இருக்கிறவர்களா இருக்கலாம், ஆசிரியர்களா இருக்கலாம், அரசியல் தலைமைகளா இருக்கலாம். எல்லாருமே சேர்ந்து ஒரு சிறுவர்களுக்கான ஒரு அழகான உலகத்த வந்து உருவாக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பொதுவா இன்றைய காலகட்டத்தில வந்து செய்திகள நம்ம பார்க்கும்போது, இப்ப சமூக வலைத்தளங்களா இருக்கலாம், எல்லாத்துலயும் வந்து பரவலா பல செய்திகள் வந்துட்டுருக்கு. ஒரு சில செய்திகள் எடுத்து பார்க்கும்போது, இந்த இடத்துல சிறுவர் துஷ்பிரயோகம் நிகழ்ந்திருக்குது, பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்திருக்குது அப்படின்னு சொல்லி பல விடயங்கள நாமளே பார்க்குறோம், கேட்கக்கூடியதா இருக்குது. எனவே வந்து சிறுவர்களுக்கான அந்த துஷ்பிரயோகங்கள நம்ம கண்டிப்பா கண்டித்தே ஆகணும். ஏன்னு சொன்னா சிறுவர்கள வந்து சுதந்திரமா இந்த உலகுல வந்து நடமாட விடணும் அப்படின்னு கூட சொல்லலாம். பெற்றோர்கள் வந்து சிறுவர்களுடைய விடயத்துல வந்து அதிகமா கவனம் செலுத்தணும். அதாவது தன்னுடைய குழந்தை என்ன செய்றாங்க? எங்க போறாங்க? அவர்களுக்கான நடவடிக்கைகள் அன்னன்னைக்கு என்னென்ன நடவடிக்கைகள் அவங்க